நீங்கள் ஒரு எம்என்சிக்கு ஜாப் அப்ளை பண்ணும்போது ஏன் உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட்லிஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் ரெஸ்யூம் வந்து இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெஸ்யூம் வந்து ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிசைன்லாம் பண்ணுறாங்க, டெம்ப்ளேட்டட் ரெஸ்யூம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது எதுவுமே வந்து ஹெச்ஆர் கிட்ட போகாது. ஏன்னா பெரிய பெரிய எம்என்சிஸ் பைப்லைன் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் ரெஸ்யூமை வந்து ஏடிஎஸ் செக்கர், அதாவது அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் வழியாக தான் அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. இது என்னன்னா அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு உங்களோட ஸ்கில் மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் டூல். இந்த டூல் தான் உங்களோட ரெஸ்யூம் வந்து ஹெச்ஆர்ட்ட போகிறதுக்கான ஒரு பிரிட்ஜாகவே வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து கான்வா இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ஒரு இமேஜாக தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? அந்த இமேஜோடைய கண்டென்ட்டை வந்து அந்த ஏடிஎஸ் செக்கர் வாசிக்காது. நீங்கள் என்னதான் கொடுத்தாலும் டிஃபால்ட்டாக அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. உங்களோட ஃபோட்டோ, உங்களுடைய டிசைன்லாம் வந்து அதை வந்து பெருசாக கன்சிடரே பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பெட்டர் உங்களோட கண்டென்ட்டை போட்டுகிட்டே இருக்கணும். இதுக்கு தான் சொல்லுவாங்க வேர்டில் கிரியேட் பண்ணுங்க உங்கள் ரெசியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஏடிஎஸ் என்ன, அது எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரீ ட்ரெயின்டு ஒரு ஏஐ மாடல் டூல் வந்து எனக்கு தெரியும். உங்களுக்கு அந்த டூல் வேணும் அப்படின்னா ஏஐ டூல் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டூலை வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக உங்களோட இன்ஸ்டாகிராம் டிஎம்க்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.